இன்றைய இந்த வகுப்பிலே இணைந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஆஃப்டர்நூன். தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற எமது இந்த விசேட வகுப்பிலே இன்றைய தினம் நாங்கள் தரம் 10 முதலாவது அலகு உயிரின இரசாயன அடிப்படை இந்த அலகு தொடர்பான தியரி பகுதிகள் வினாக்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் அதே போன்று மாதிரி வினாக்களை நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம். நேற்றைய தினம் முக்கியமான வகுப்பாக இருந்தது. எனவே அதில் பல விடயங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது, பல அறிவுறுத்தல்கள், பல வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக நான் சொல்லியிருந்த பிரதானமான விடயம், இந்த அலகு தொடர்பான வினாக்களை நீங்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்த்து எழுதுதல் வேண்டும். இது சில நேரம் ஓலெவல் மாணவர்களிடம் ஓலெவலுக்கான அந்த பகுதி சில நேரம் ஒன்றாக கிடைக்கும். தரம் 10க்கானது அவ்வாறு கிடைப்பதில்லை. ஓகே, தரம் 10க்கான விடயங்கள் நேரடியாக நாங்கள் இந்த அலகுகள் தொடர்பான வினாக்கள் உதாரணமாக தரம் 10 இந்த உயிரின இரசாயன அடிப்படை எனப்படுகின்ற இந்த முதலாவது அலகு, இந்த முதலாவது அலகினுடைய வினாக்கள் பாஸ் பேப்பரில் இதுவரை வந்த வினாக்கள், கடந்த கால வினாக்களை ஓரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதற்காக நான் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தேன். பாஸ் பேப்பர் அனைத்தும் அனுப்பியிருந்தேன். 16, 17, 18, 19, 20 அனுப்பியிருந்தேன். அதில் 20 ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் அனுப்பி வைக்கணும். இன்னைக்கு அனுப்புவேன். எனவே அந்த வினாக்கள் உங்களோட கைவசம் இருக்கிறது. கிடைக்காதாக்கள் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது வாட்ஸ்அப் ப்ரோகாஸ்ட் லிஸ்ட். வாட்ஸ்அப்பில் குரூப் மாதிரி இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி, ஓகே, ஒரு ஃபீச்சர் இருக்கிறது, ப்ரோகாஸ்ட் லிஸ்ட். எனவே அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னு சொன்னால் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுகின்ற மாணவர் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போய் சேரும். இது இந்த ஜிபி வாட்ஸ்அப் அது மாதிரி வேறு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு இது கிடைக்காது. ஓகே, இது கிடைப்பதில்லை. எனவே அன்பான மாணவர்களே, அவ்வாறான வாட்ஸ்அப்புகள் யூஸ் பண்ணுற ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அதனை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் நேற்று உங்களுக்கு இறுதியாக நேற்றைய தினம் ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த பேப்பரை நேற்று டிஸ்கஸ் பண்ணினேன். அதே மாதிரி நேற்று இரவு ஒரு பேப்பர் ஒன்று உங்களுக்கு இரண்டாவது பேப்பர், இந்த அலகு தொடர்பான இரண்டாவது பேப்பர் அனுப்பப்பட்டிருந்தது. எனவே அந்த பேப்பர் தொடர்பான விடயங்களை தற்பொழுது நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம். எனவே அதுக்கு நாங்கள் இப்போ போவோம். இந்த வினாக்களை செய்துமாறு நான் உங்களிடம் கேட்டிருந்தேன். பலர் இந்த வினாக்களை செய்திருந்தீர்கள், பலர் இந்த வினாக்களை செய்து அனுப்பியிருந்தீர்கள். எனவே அதே மாதிரி சில மாணவர்கள் அனுப்பவில்லை. நேற்றும் நான் சொல்லியிருந்தேன், இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளுதல் என்பது எங்களுக்கு பிரயோசனத்தை தராது, முற்றுமுழுதான பிரயோசனம் கிடைக்கப்பெற மாட்டாது. இதில் பிரயோசனம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. கட்டாயமாக நாங்கள் செய்ய வேண்டியது தரப்படுகின்ற வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். தரப்படுகின்ற வேலைகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். எனவே அன்பான மாணவர்களே, நாங்கள் நேரடியாக இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிக்குள்ள செல்ல இருக்கிறோம். இந்த வினாக்களுக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற அலகு நேர்கோட்டு இயக்கம். இந்த அலகு சில மாணவர்களால சரியாக விளங்கி கொள்ளப்படாத ஒரு அலகு, அதிக அளவு கேள்விக்கு வார ஒரு அலகு. எனவே அந்த அலகு எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மற்றும் ஒரு முக்கியமான விடயம், ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டதுகள் போல ஒவ்வொரு அலகுகள் முடிகின்ற போது நாங்கள் அலகு பரீட்சை நடாத்துவோம். எனவே இதில் நீங்க சிறந்த பெறுபேற்றை பெற வேண்டும். உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்காக பல்வேறுபட்ட முதலீடு செய்கிறார்கள். உங்களுக்கான முதலீடு தான் அவை. உங்களை நம்பி ஜூம் வகுப்புகள் மற்ற விடயங்களுக்குன்னு உங்களுக்காக செலவழிக்கிறார்கள்.
எனவே அது அவுட்புட்டாக இருக்கின்ற விடயம் இந்த பரீட்சைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுகின்ற புள்ளி. எனவே தயவு செய்து இந்த பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரீட்சை நிச்சயமாக எங்களுக்கு 2 நாள் இடையில கெப் இருக்குன்னா அடுத்த வகுப்பு வந்து புதனும் வியாழனும் இருக்குது. அந்த புதன் வியாழன் நேர்கோட்டு இயக்கம் ஆரம்பிக்கப்படும். எனவே அதுக்கிடையில நாங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள் திங்கள் செவ்வாய் இதில் ஒரு நாள்ல இந்த பரீட்சை நடைபெறும். எனவே ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. அறிவிக்கப்படும் அந்த நேரத்தில் நீங்க கலந்து கொள்ளணும். கலந்து சிறந்த பெறுபேற்றை பெற வேண்டும் இந்த எண்ணத்தை அதுக்கான வழிகாட்டல் உங்களுக்கு பூரணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் சொன்னது போல பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கும். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் எம்சி கேள்வி டிரெக்டாக வரும். சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்வி எம்சியூ கேள்வியாக மாற்றப்பட்டிருக்கும். எனவே கேள்விகள் அனைத்தும் எம்சியூ கேள்விகளாக இருக்கும். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் இப்போ நேரடியாக இந்த வினாக்களுக்குள் செல்வோம். இந்த அறிவுறுத்தல்களோடு இந்த அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றுங்கள். நேரடியாக நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட வினாவுக்குள் நாங்கள் செல்வோம். அந்த வகையில் இந்த வினா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த வினா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த வினாக்களை நாங்கள் அவசரமாக செய்துவிட்டு அடுத்த விடயத்துக்குள் செல்ல இருக்கிறோம். எனவே இது அந்த பரீட்சைக்கான இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நான் நேற்றைய தினம் உங்களுக்கு அறிவிச்சிருந்தது போல எப்படியும் 40 MCQ கேள்வி வருகிறதுனா 40 MCQ கேள்விகள் வருகிறது. எனவே இந்த 40 வினாக்களும் 35 பாடங்கள் என யூனிட்ஸிலிருந்து இது எடுக்கப்படுகிறது. எனவே கட்டாயம் இந்த அலகிலிருந்து ஒரு கேள்வி வரும். எனவே இந்த அலகிலிருந்து ஒரு கேள்வி வருவதற்காக நாங்கள் செய்கின்ற முயற்சி பல 100 கேள்விகளை செய்கிறோம். எனவே நிச்சயமாக அந்த அலகில நாங்கள் அந்த அலகு தொடர்பாக வருகின்ற கேள்வியில நாங்கள் பிளவிட மாட்டோம். எனவே பயிற்சி பயிற்சி வந்து எங்களை என்ன செய்யுது பெர்ஃபெக்டாக அந்த குறிப்பிட்ட அலகில ஒரு பரீட்சை தன்மை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எக்ஸ்பர்டாக நாங்கள் மாறுகிறோம். ஓகே, இதுல பாருங்க, நேற்று பார்த்த கேள்விகள் பல கேள்விகள் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும். புதிய கேள்விகளும் இருக்கிறது. புவியின் மேற்பரப்பில் அதிக அளவு காணப்படும் சேதன சேர்வை எது? புவியிட மேற்பரப்பில் அதிக அளவாக காணப்படுகின்ற சேதன சேர்வை எங்களுக்கு தெரியும். கார்போஹைட்ரேட்டு சேதன சேர்வை. அசேதன சேர்வை என்று கேட்டு அது நீராக இருக்கும். உயிர்கள் இருக்கின்ற அசேதன சேர்வை நீர் 2/3 பங்கு. கார்போஹைட்ரேட்டு தான் பூமியில் அதிகளவாக காணப்படுகின்ற சேதன சேர்வை. தாவரங்கள்ல கலைச்சுவரில் இருக்கும். தாவரங்கள்ல சேமிப்புணவாக இருக்கும். விலங்குகளினுடைய சேமிப்புணவாக இருக்கும். அடுத்ததாக 2வது கேள்வி, ஃப்ரக்டோஸ் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க. ஃப்ரக்டோஸ் பழவெல்லம் என அழைக்கப்படும் சரியான கூற்று. காய்கள் பழுக்கும் போது உருவாக்கப்படும். எனவே அங்க இருக்கின்ற மாப்பொருள் ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகிறது. இனிப்புச்சுவை குறைந்தது என்பது பிழையானது. இனிப்புச்சுவை குறைந்தது என்பது பிழையானது. இனிப்புச்சுவை அதிகமானது. ஒரு சக்கரைட், இது ஒரு சக்கரைட் என்ன? ஃப்ரக்டோஸ் ஒரு சக்கரைட். அது மாத்திரமல்ல, குளுக்கோஸ், கலக்டோஸ் இவையெல்லாம் ஒரு சக்கரைட்டுக்குள்ள வரும். அடுத்ததாக பல் சக்கரைட்டுகள் தொடர்பான கூற்றுகள் தவறான கூற்றியாது. பல் சக்கரைட்டுகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். அடுத்தது இன்னும் ஒரு விடயம். இப்ப நாங்க 1வது அலகு படிக்கிறோம், 2வது அலகு படிப்போம், 3வது படிப்போம். இதுல என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இந்த 2வது அலகு படித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்கள் சில நேரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். ஓயில் படிக்காக்களுக்கு தான் 10ஆம் ஆண்டாக்களுக்கு தான் கொரோனா காரணமாக இது கிடைக்காம போயிருக்கலாம். எனவே இந்த யூனிட்ஸ் நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு இதுக்கு நாங்க இது ஒரு கொஞ்சம் பயாலஜி யூனிட்ன்றதால கொஞ்சம் கூட டைம் எடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்க குறைஞ்ச நேரத்துல முடிக்கலாம். இதுல உங்களுக்கு தெரியும், உராய்வு எல்லாம் ஒரு சிறிய ஒரு அலகுன உராய்வு, நியூட்டன் இயக்க விதி, சிறிய அலகுகள் வேகமாக நாங்க முடிக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல நான் நினைக்கிறேன் இந்த அலகுகளை முடிப்போம். முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ஸ்ல நாங்க கூடுதலாக கவனம் செலுத்துவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ஸ். ஓகே, அதில் MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ என்று சொல்லி நாங்க அதுலேயும் பார்ப்போம். அடுத்தது இந்த அலைகள். ஓகே, இந்த அலைகளை நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் செய்யக்குள்ள மீண்டும் மீட்டப்படும். என்ன? மீண்டும் மீட்டப்படும். அந்த சந்தர்ப்பங்களிலும் நான் சில கேள்விகள் மீண்டும் உங்களுக்கு யூனிட் ரீதியாக திரும்ப வேறு கேள்விகள் அது
வேற கேள்வி. அப்ப நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, இந்த கேள்விகளை சேர்த்து அழகாக வைத்துக் கொள்ளுங்க. ஓகே. இது நான் ஏனைய மாணவர்களுக்கு இவ்வாறு அனுப்புவதில்லை. விசேட திட்டம் என்ற அடிப்படையில உங்களுக்கு தான் நான் இதை ஷேர் பண்றேன். மத்த ஆட்களுக்கு இது ஷேர் பண்றதை தவிர்த்துக் கொள்ளுங்க. ஓகே. பிகாஸ் நீங்க இதுக்காக பே பண்றீங்க. பே பண்றீங்க. நான் பொதுவாக குழுக்கள் அனுப்புறங்கிறத நீங்க ஷேர் பண்ணி ஓகே. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக கிடைக்கின்ற இந்த டியூட்டுகளை தயவு செய்து வேற யாருக்கும் அனுப்ப வேண்டாம். ஓகே. அடுத்ததாக பாருங்க, பல்சக்கரைட்டுகள் தொடர்பான கூற்றுக்களில் தவறான கூற்று யாது என்று கேட்கப்படுகிறது. அந்த வகையில் இங்கே பல்சக்கரைட்டுகள் தொடர்பாக சில கூற்றுக்கள் தரப்படுகிறது. நீங்க பார்க்கலாம். கிளை கொண்ட கிளையற்ற சங்கிலிகள் அமைப்பை கொண்டது. எஸ், நாங்க பார்த்திருக்கிறோம். பல்சக்கரைட் பளிங்குருவானது என்பது பிழை, பளிங்குருவற்றது. பளிங்குருவானது என்பது ஒரு சக்கரைட்டுகள் இரு சக்கரைட்டுகளுக்கானது, நீரில் கரையாது. சரியானது. என்னன்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, கோதுமைமா நீரில் கரையாது. அதனாலதான் ஓலவிழாக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, மாப்பொருளை கோதுமை மாவை கரைச்சி நீர்ல கரைச்சி எடுக்கிற அந்த கரைசலுக்கு பேர் நாங்க சொல்லுவோம். அந்த கரைசல்ல பேரு நாங்க சொல்றது என்னன்னு கேட்டா பல்லின கலவை. நன்றாக கரைமாக இருந்தா ஓரின கலவை, சீனிய கரைக்கலாம். எனவே ஓரின கலவை இது பல்லின கலவை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஓரின கலவை என்ற ஏகவின கலவைனா. அடுத்தது இது நீர் பகுப்படைந்து மீண்டும் ஒரு சர்க்கரைட்டுகளை உருவாக்கும். உங்களுக்கு தெரியும், மாப்பொருள் உதாரணமாக ஸ்டார்ச் எனப்படுகின்ற இந்த மாப்பொருள் எவ்வாறு வரும்? மோல்டோஸாக வரும். இந்த மோல்டோஸ் பிறகு தெரியும் குளுக்கோஸாக மாறும். இவை நாம் அறிந்த விடயம். அடுத்த வினாக்களுக்குள் செல்வோம். இந்த வினாக்களை பாருங்க. இதுல முதலாவது 4வது கேள்வி, விலங்குகளில் உடலினுள் சேமிக்கப்படும் பல்சக்கரைட்டு எது? விலங்குகள்ல சேமிக்கப்படுவது அதை நாங்க கிளைகோஜன் என்று சொல்லுவோம். இதுல ஏனையவற்றை பார்ப்போம். மாப்பொருள் தாவரங்கள்ல சேமிப்புணவு. செலிலோஸ் தாவர கலைச்சுவரில் காணப்படும். காய்டின் பங்கசுக்கள்ல கலைச்சுவரில் இருக்கும். எனவே ஒரு கேள்வியை பார்த்து அதில் இருக்கின்ற ஏனைய விடைகள் அது தொடர்பாக நாங்க பார்க்க வேண்டும். கேள்வி செய்வதனுடைய நோக்கம் அதுதான். அந்த வகையில இந்த கேள்விக்கான விடை விலங்குகள்ல உடல்ல சேமிக்கப்படுகின்ற பல்சக்கரைட் கிளைகோஜன். அடுத்ததாக மாப்பொருள் எங்கு சேமிக்கப்பட்டிருக்கும்? மாப்பொருள் தாவரங்கள்ல சேமிப்புணவு. செலிலோஸ் எங்கு காணப்படும்? தாவரங்களின் கலைச்சுவரில் காணப்படும். கைட்டின் எங்கு காணப்படும்? கைட்டினானது பங்கசுகளில் காணப்படும். எனவே இந்த விடயங்களை நாங்க ஒரு இடத்துல நோட் பண்ணிருப்பீங்க. சிலர் நான் அதை உங்களுக்கு தந்திருந்தேன், எப்படி நோட் பண்றேன்னு. எனவே அதை கவனமாக நீங்க அந்த ஷார்ட் நோட்ஸுகளை சேர்த்து வைத்து கொள்ளணும். சிலர் இதை மட்டையில எழுதி கொள்வாங்க, சிலர் எழுதி படிக்கின்ற இடத்துல ஒட்டி கொள்வீங்க. ஓகே. அடிக்கடி பார்க்க வேண்டிய விடயங்கள். சிலர் ஷார்ட் நோட்ஸுக்கு கண்டு ஒரு கொப்பி வச்சுட்டு அதில் எழுதுவீங்க. ஏதோ ஒரு வகையில வரான விடயங்களை நாங்க பேண வேண்டும். 5வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம் அற்றது. சக்தி முதலாக தொழிற்படும் கார்போஹைட்ரேட்டுகள். சரியானது. அங்கிகளினுடைய கட்டமைப்பு கூறு, உதாரணமாக தாவர கலைச்சுவர் கட்டமைப்பு கூறு. நியூக்ளிக் அமிலத்தின் கூறாக இருத்தல். நியூக்ளிக் அமிலத்தினுடைய கூறு ரைபோஸ் வெல்லம், டியோக்சி ரைபோ. ஓகே. எனவே ரைபோஸ் வெல்லம், பென்தோஸ் வெல்லம் என அழைக்கப்படும். அடுத்ததாக நொதியமாக தொழிற்படுதல் என்பது இது புரதங்களினுடைய செயற்பாடு. புரதங்கள், நொதியங்கள் அனைத்தும் புரதங்கள். எனவே இது புரதத்தினுடைய விடயம். இது கார்போஹைட்ரேட்டுக்கு தொடர்பில்லை. எனவே 4வது விடையாக தெரிவு செய்து கொள்வோம். ஓகே. இதுல நீங்க என்ன செய்யுங்க, நிறைய பேர் விடைய அனுப்பல தானே. சட்டில் எனக்கு மாத்திரம் நீங்க என்ன செய்யலும், சட்டில் நீங்க எனக்கு மாத்திரம் விடைய அனுப்பலும். சட் பண்ணுங்க, ஆன்சரை போடுங்க. ஆன்சர் எழுதும்போது, உதாரணமாக 6வதுக்கு ஆன்சர் எழுதும்போது அனுப்பும்போது 6 டேஸ் போட்டு எத்தனையாவது விட சட்டில் அனுப்புங்க. சரியா? சட் ஆன் பண்ணிடுங்க, ஜூம்ல சட் ஆன் பண்ணிடுங்க. எனவே அதுல நீங்க மெசேஜ் பண்ணலும். ஓகே. எனவே இதுக்கான விடைய விடத்துல போடுங்க. சரியா? 6வதுக்குரிய விட அனுப்புங்க. அப்போ 6வதுக்கு என்ன விட? ஓகே. வர விடைகள் வருது, பார்ப்போம்.
பின்வருவனவற்றுள் 6வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றில் புரதம் ஆக்கப்பட்ட பிரதான மூலகங்களை கொண்ட தொகுதி எது? புரதம் ஆக்கப்பட்டிருப்பது எதனாலன்னு கேட்கிறாங்க. புரதம் ஆக்கப்பட்ட பிரதான மூலகம் இங்க கேட்கப்படுவதனால புரதத்தில் காணப்படுகின்ற பிரதான மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் காணப்படும். சில புரதங்களில் கந்தகம் இருக்கும். எனவே பிரதானமாக காணப்படுவது இதை நாங்க தெரிவு செய்யக்கூடாது. ஏண்டா இதுல நைதரசன் இல்லை, நைதரசனுக்கு அடுத்ததாகத்தான் கந்தகம். நைதரசன் இருக்கும். எனவே இவை காணப்படும். சில புரதங்களில் கந்தகம் இருக்கும். எனவே எல்லா புரதங்களிலும் இருக்கின்ற மூலகங்கள் எது என்று கேட்டால் அதற்கான ஆன்சர் இந்த ஆன்சர். எல்லா புரதங்களிலும் இதுதான் இருக்கும். கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் இருக்கும். அடுத்தது 7வதுக்கு என்ன ஆன்சர் என்று சொல்லுங்க பார்ப்போம். பின்வருவனவற்றுள் செங்குளியத்தில் உள்ள புரதம் எது? செங்குளியம் நேற்றைய தினமும் பார்த்திருந்தோம். ஆர்பிசியில் இருக்கின்ற புரதம், ஆர்பிசியில் இருக்கின்ற புரதம் அது ஈமோக்ளோபின். ஈமோக்ளோபின் ஒட்சிசனை காவக்கூடியது, ஒட்சி ஹீமோக்ளோபினாக காவக்கூடியது. அடுத்தது ஆக்டின், மயோசின் தசையில் இருப்பது. கெரட்டின் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இது மயிர், ஓகே, மயிர், இறகு வெற்றில் இருக்கக்கூடியது. அல்புமின் எனப்படுவது முட்டையில் காணப்படுவது, முட்டையில் காணப்படுவது. எனவே இதற்கான சரியான விடை ஹீமோக்ளோபின், 2வது விடை. ஓகே, 8வது அடுத்த கேள்வி போவோம். 8வதுக்கு ஆன்சர். புரதத்தை இனங்காணும் சோதனை பொருள் கொண்டுள்ள பதார்த்தம் பைரேட் சோதனை பொருள்னு சொல்லுவோம். பைரேட் சோதனை பொருள் என்பது என்ன? பைரேட் சோதனை பொருள் என்பது என்ன? ஆன்சரை அனுப்புங்க. 8 டேஸ் போட்டு அனுப்புங்க. 8 டேஸ் போட்டு அனுப்புங்க. ஓகே, மைக் ஒன் பண்ணினா டிஸ்டர்ப் தானே, ஸோ சட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க சில நேரம் மைக் ஒன் பண்ணினா என்ன பிரச்சனை, சிலருக்கு வெக்கப்பட தேவையில்லை. நீங்க இப்ப சட் பண்றது இன்னைக்கு மாத்திரம்தான் டைரக்ட் மெசேஜாக வருது, மற்ற ஆட்களுக்கு விளங்காது. ஸோ வெக்கப்படாம அனுப்ப முடியும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ வெரி மச். சரி, இதில் உங்களுக்கு தெரியும், இது முக்கியமான கேள்வி, ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி. சோடியம் ஹைட்ரோக்சைடு சகசெப்பு சல்பேட்டு. எனவே இதை குறியீடாக காட்டுறேன்னு சொன்னா சோடியம் ஹைட்ரோக்சைடு இப்படியும் வரலாம். சோடியம் ஹைட்ரோக்சைடு கமா செப்பு சல்பேட்டு. இதுதான் அந்த பைரேட்டு கரைசலை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும். இது நீல நிறம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் உருவாக்குவோம். எனவே பைரேட்டு கரைசல் வந்து நீல நிறத்தில் காணப்படும். ஓகே, புரோட்டீனுக்கான பரிசோதனையில் இது ஊதாவாக மாறும். அடுத்தது 9வது கேள்வி போவோம். இதுல பாருங்க 9வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆன்சர் அனுப்புங்க. 9வதுக்கு 9 டேஸ் போட்டு அனுப்புங்க. தாவரங்களில் உடலின் மேற்பரப்புகளில் நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்காக காணப்படும் இலிப்பீட்டு வகை எது? தாவரங்கள்ல இலைகள்ல இது காணப்படும். ஓகே, இலைகள் இது காணப்படும். இது என்னன்னு கேட்காங்க. ஓகே, என்னன்னு கேட்காங்க. அது ஒரு இலிப்பிட்டு. முக்கியமான விடயம், அது ஒரு இலிப்பிட்டு. ஓகே, 9க்கான ஆன்சர், பல ஆன்சர் வருகிறது உங்களுக்கு தெரியும். தாவரங்களோட உடல்ல மேற்பரப்பில் இருக்கின்ற நீரை வெளியேற்றுவதை தடுப்பதற்கு காணப்படுகின்ற லிப்பிட் நாங்க பார்த்திருக்கிறோம். அது வந்து கியூட்டின், 1வது விடை. மற்றது என்னன்னு பார்ப்போம். இது தாவரங்கள்ல கலைச்சுவரில் இருக்கும். இது இருக்கும், கலைச்சுவரில் இருக்கும். இதுங்க இருக்கும். இலிக்னின் என்பதும் கலைச்சுவரில் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். லிக்னின், ஹெமிசெலிலோஸ் தாவர கலைச்சுவரில் இருக்கும், குறைவாக இருக்கும். 6வது அலகில் இது தொடர்பாக பார்த்திருப்போம். தாவர களம், விலங்கு களம், அந்த பாடத்துல கலைச்சுவரில் இந்த விடயம் வருகிறது. கைட்டின் எங்க இருக்கும்? கைட்டின் என்பது பங்கசுக்கள கலைச்சுவர். இது ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு ஒப்பானது, பல்சக்கரைட். சரியா, இது ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு ஒப்பானது, பல்சக்கரைட். ஓகே, 10வதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க. 10க்குரிய ஆன்சர். வெரி குட். ஓகே, சரி, ஆன்சர் நம்பரை போட்டா சரி. என்ன? அங்கிகளின் உடலில் பெருமளவு காணப்படும் அசேதன சேர்வை. எனவே தெளிவாக கேள்வியை வாசிக்கணும், அவசரப்படக்கூடாது. அசேதன சேர்வை
ஓகே, அசேதன சேர்வை. எனவே அசேதன சேர்வையாக காணப்படுவது வந்து அது நீராக இருக்கிறது. 2/3 கிட்டத்தட்ட 66 வீதமாக இது காணப்படுது. புரதம் தொடர்பாக ஒரு நம்பர் தந்திருக்காங்க, 17% புரதம் காணப்படும். மூலகம் என்று பார்த்தா அது ஆக்சிஜன் கூடுதலாக இருக்கும். இந்த விடயம் எங்களுக்கு தெரிந்தது. நேற்றைய தினமும் இதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோம். அருகில் உள்ள உருவானது மாப்பொருளை ஆக்கும் அடிப்படை அலகு, கொழுப்பை ஆக்கும் அடிப்படை அலகு, புரதத்தை ஆக்கும் அடிப்படை அலகு, நியூக்ளிக் அமிலத்தை ஆக்கும் அலகு. என்ன விட ஓகே, வெரி குட். இது வந்து ஒரு நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட் என்பது நியூக்ளிக் அமிலத்தினுடைய அலகு. ஓகே, கட்டமைப்பு அளவாக காணப்படும். எனவே இதில் சில நேரம் கேள்வியில கேட்பாங்க, எக்ஸ் என்றா என்ன? எக்ஸ் ஒரு பொஸ்பேட்டு கூட்டம், பொஸ்பேட்டு கூட்டம். ஓகே, பை என்னன்னு கேட்டா இது வந்து பென்தோஸ் வெல்லம் அல்லது ரைபோஸ் வெல்லம். இந்த Z என்னன்னு கேட்டா இவ்வாறு காட்டப்படுவது நைதரசன் உப்பு மூலம். வட்டமாக காட்டப்படுவது பொஸ்பேட்டு கூட்டம், ஐங்கோனியாக காட்டப்படுவது பென்தோஸ் ரைபோஸ் வெல்லம், பென்தோஸ் அல்லது ரைபோஸ் வெல்லம். Z இருப்பது இது வந்து நைதரசன் உப்பு மூலமாக காணப்படுகிறது. எனவே நான் நினைக்கிறேன், அப்ப ஏன் இந்த பயிற்சி நான் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த அலகு உங்களுக்கு பெருசா ஒரு கணக்கொண்டு இருக்காது, ஒரு கணக்கொண்டிருக்காது. ஒரு கொஞ்சம் கேள்வி செய்யக்குள்ள 2 கேள்வி, ஒரு 2 டியூட் 3 டியூட் அதே அலகுல செய்யக்குள்ள திரும்ப திரும்ப அதே கேள்வி வரும். எனவே எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு இருக்காது. எனவே இதைத்தான் நாங்க செய்ய போறோம். இந்த ப்ரொஜெக்டோட நோக்கம் இந்த அலகுகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. நிறைய கேள்வி செய்வோம். அதனால் எங்களுக்கு எனவே நாங்கள் மேலே பார்த்ததில் XYZ என்பது எக்ஸ் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஓகே, XYZ. எனவே இந்த ஒழுங்குமுறையில் பாருங்க, XYZ இந்த இது வந்து பொஸ்பேட்டு கூட்டம், அதுக்கு அடுத்ததாக. எனவே இது பொஸ்பேட்டு கூட்டமாக இருக்கும். ஓகே, முதலாவது பொஸ்பேட்டு கூட்டம். இது வந்து பென்தோஸ் வெல்லம், ரைபோஸ் வெல்லம். இது வந்து நைதரசன் உப்பு மூலம். எனவே இந்த விடயங்களை தருகின்ற விட இந்த 12வது கேள்வியில பென்தோஸ் வெல்லம் பொசுபேட்டு கூட்டம் நைதரசன் உப்பு மூலம், பொசுபேட்டு கூட்டம் பென்தோஸ் வெல்லம் நைதரசன். எனவே 12வதுக்குரிய ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. எஸ், வெரி குட். அப்ப இதுல 2வது தெரிவு செய்து கொள்வோம். வட்டமாக இருக்கிறது பொஸ்பேட்டு, அடுத்தது பென்தோஸ் வெல்லம், அதுக்கு அடுத்ததாக காணப்படுவது நைதரசன் உப்பு மூலம். நைதரசன் என்று எழுதக்கூடாது, மூலம் பேஸ். நைதரசன் உப்பு மூலமாக அது காணப்படும். எனவே 2வது விடைதான் சரியானது. ஓகே, 2வது விடை. அடுத்தது, பின்வருவனவற்றுள் நுண்மூலகம். நுண்மூலகம் என்பது குறைவாக தேவைப்படுவது. இது உங்களுக்கு தெரியும். இது பிரதான மூலகம். கார்பன், கல்சியம், பொட்டாசியம் எல்லாம் கொஞ்சம் கூட தேவை. எனவே மாமூலகம் செம்பு உங்களுக்கு தெரியும், குறைவாக தேவை. செம்பு, அயடின் எல்லாம் குறைவாக தேவை. சிலபஸில் இது தொடர்பாக விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு அவசியமான மூலகம். விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு அவசியமான மூலகம். எனவே இதை நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னு கேட்டா, ஓகே, எனவே இதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க. விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு அவசியமான மூலகம். இது சில நேரம் இந்த கேள்வி செய்யறதுக்கு நோக்கம் என்னண்டா, சில நேரம் சில விடயங்கள் எங்களுக்கு மறந்திருக்கலாம். கேள்வி செய்வதன் ஊடாக மறந்த விடயத்தை திரும்ப ஒரு தடவை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். எனவே இதுல தரப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட விடயம், அப்ப அந்த விட்டமின்கள் தொடர்பான அந்த அட்டவணையை நீங்க போய் பார்ப்பீங்க. எனவே இது பார்க்கறதுதான் இதோட நோக்கம். கேள்வி திரும்ப திரும்ப அதே விடயத்துல நாங்கள் செய்வதற்கான நோக்கம் இதுதான். எனவே இந்த விட்டமின் பி தொடர்பான விடயத்துல நீங்க தொடர்பாக போய் பார்க்கலும். அதே மாதிரி விட்டமின் அப்படி இல்லாட்டி இது என்ன செய்யணும்னா, அந்த குறிப்பிட்ட மூலகத்தினுடைய தொழில் தொடர்பாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கும். ஓகே, மூலகத்தினுடைய தொழில் தொடர்பாக இவை தரப்பட்டிருக்கும். எனவே அந்த வகையில் இதுல பாருங்க, நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இடத்துல நாங்க பார்த்திருக்கிறோம், இந்த அட்டவணை நாங்க இறுதி வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம்.
கல்சியம் தொடர்பாக இறுதியாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்சியம் தொடர்பாக எனது விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு இது அவசியம். விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு அவசியம் என்ற விடயம். எனவே அது கல்சியத்தினுடைய தொழிலாக காணப்படுகிறது. இந்த வகையில நாங்க தெரிவு செய்யறது பின்வருவனவற்றுள் எனவே விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு அவசியமான மூலகமாக இருப்பது கல்சியம். அடுத்தது 15வது ஆன்சர் அனுப்புங்க. மனித உடலில் காணப்படும் பிரதான மூலகங்களில் அதிக அளவில் காணப்படுவது தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, மனித உடலில் காணப்படும் பிரதான மூலகங்கள் அதிக அளவில் காணப்படுவது. எனவே மனித என்ற சதவீதத்திலே கிட்டத்தட்ட 65 வீதமாக இருப்பது ஒட்சிசனாக இருக்கிறது. நேற்றைய தினம் இதை மாறி கேள்வி பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக 16வது கேள்வி. ஆன்சர் என்ன? 16வது கேள்விக்கான ஆன்சர் 16. பின்வருவனவற்றில் எது உயிர் மூலக்கூறு அல்ல? பயாலஜிக்கல் மொலிக்யூல்ஸ், சேதன சேர்வை என்றும் சொல்லுவோம். இதெல்லாம் சேதன சேர்வை. நீர் ஒரு உயிரியல் மூலக்கூறு அல்ல, அசேதன சேர்வை. நீர், வாயுக்கள், கனிவுப்புகள் அசேதன சேர்வை. நேற்றைய தினமும் இந்த கேள்வி பார்த்திருந்தோம். அடுத்ததாக இப்படி தரப்படுவது 17வது நாங்க பார்த்திருக்கோம். இடத்துக்கு ஒரு எக்ஸும் கார்பனு பக்கத்துல ஒரு எக்ஸும் நீரை பிரகட் பண்ணி போட்டு வை எண்ணம் காட்டுக்கும். இது பொதுவாக நாங்க எதுக்கு பயன்படுத்துறேன்னு கேட்டா, இது எதுக்கானது? ஆன்சரை பார்ப்போம். வெரி குட். இது கார்போஹைட்ரேட்டுகளுக்கானது. ஓகே, கார்போஹைட்ரேட்டுகளுக்கு உரியதுதான் இந்த இரசாயன சூத்திரம். பொதுவான பொது சூத்திரமாக பயன்படுத்தப்படுகிறது. 18வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது ஒரு சக்கரைட்டு ஆகும்? பின்வருவனவற்றில் எது ஒரு சக்கரைட் என்று கேட்கப்படுகிறது. எனவே இதில் இருக்கின்ற ஒரு சக்கரைட் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம்டா, இது ஒரு டைசக்கரைட். இது பல் சக்கரைட். இதில் ஒரு சக்கரைட் கலக்டோஸ். ஓகே, கலக்டோஸ் இலகுவானது. 18வதுக்கு 3வது ஆன்சர். வெரி குட். அடுத்தது உங்களோட ஆன்சர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 19வதுக்குரிய ஆன்சர் அனுப்புங்க. மாப்பொருளை நீரேற்றம் செய்யும் போது தோன்றும் இடைநிலை விளைவியது. மாப்பொருளை நீரேற்றம் செய்யும் போது தோன்றுகின்ற இடைவெளி. அப்ப இடைநிலை விளைவு என்றது என்னன்னு கேட்டா, சமிபாட்டில் உதாரணமாக நாங்க வயிற்றில எங்களுக்கு இந்த சமிபாடு நடைபெறும். அதே நேரம் எங்களோட வாய்க்குழியிலையும் நடைபெறும். வாய்க்குழியில அமைலேஸ் இருக்குது. அந்த அமைலேஸ் என்ற நொதியம் என்ன செய்யும்? அமைலேஸ் என்ற நொதியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை நிகழ்த்தும். அந்த தாக்கம் தொடர்பாக நாங்க பார்த்தா அதுல இந்த மாப்பொருளானது ஸ்டார்ச் ஆனது எவ்வாறு மாற்றப்படும் என்று கேட்டா, மோல்டோஸாக மாறி அது பின்னர் குளுக்கோஸாக மாறும். ஓகே, எனவே இதுக்கு அமைலேஸ் பயன்படுத்தப்படும். அமைலேஸ் என்ற நொதியம். எனவே இடைநிலை விளைவு என்பது இதுதான். எனவே இந்த மாப்பொருளை நீரேற்றம் செய்யும் போது தோன்றும் இடைநிலை விளைவாக காணப்படுவது அது மோல்டோஸ். தெளிவாக எங்கட இந்த அலகில சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 20வது கேள்வி. நொதியம் தொடர்பான கூட்டுக்கொள்ளுள் சரியானது. நொதியம் ஒரு உயிரிரசான ஊக்கி. உங்களோட விடைய பார்ப்போம். 20வதுக்குரிய ஆன்சர். 20க்குரிய ஆன்சரை நம்பரை போடுங்க. 1, 2, 3 போட்டா போதும். ஓகே, நொதியம் ஒரு உயிரிரசான ஊக்கி. ஓகே, இது ஒரு கட்டலைஸ் ஒரு ஊக்கியாக தொழிற்படும். சரியானது. வெப்பநிலையால் அமைப்பழிவிற்கு உள்ளாகாது என்பது பிழை. வெப்பநிலை கூடின இது என்ன செய்யும்? அழியும். இந்த நொதியம் அழியக்கூடியது. இவை இலிப்பட்டு வகையை சேர்ந்தது. ஓகே, இலிப்பட்டு வகையை சேர்ந்தது பிழையானது. இது என்னது? இது ஒரு புரதம். விலங்குகளில் மாத்திரம் நொதியம் உற்பத்தி செய்யப்படும். பிழையானது. தாவரங்களிலும் இந்த நொதியம், தாவரங்கள்ல நுண்ணங்கிகளெல்லாம் இந்த நொதியம் உருவாக்கப்படும். எனவே சரியான கூற்றுதான் கேள்வி. அந்த கூற்று 20வதுக்கான கூற்றாக இருப்பது. ஓகே, ஓகே. 19க்கு ஆன்சர் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 19க்கு ஆன்சர் 2 பார்த்துட்டோம். அடுத்தது 20க்கு எது ஆன்சர்? 1. ஏன் வராதுன்னு கேட்ட மற்றதெல்லாம் இது பிழை.
அமைப்பளிக்கு உள்ளாகாதது என்பது பிழை உள்ளாகும். அதனாலதான் எங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து குறிப்பிட்ட மாறிலியாக இருக்கிறது. இலிப்பிட்டு வகையை சேர்ந்தது என்பது பிழையானது. இது ஒரு புரதம். விலங்குகளில் மாத்திரம் நொதியம் உற்பத்தி செய்யப்படும் என்பது பிழையானது. இது வந்து உற்பத்தி செய்யப்படுவது எங்கன்னு கேட்டா ஓகே, அனைத்து உயிர்களையும் இது என்ன செய்யும், உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது நொதியங்கள் பற்றிய பின்வரும் எக்கூற்று. எனவே 20வதுக்குரிய ஆன்சர் 1. 21க்கு ஆன்சர் பண்ணுங்க. 21க்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. நொதியங்கள் பற்றிய பின்வரும் கூற்று எது சரி என்று கேட்கிறாங்க. ஓகே, 21. ஓகே, 21க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஆள் கேட்ட ஒரு இதுக்கு நான் வாரன் 19 திரும்ப விளங்கப்படுத்த சொன்னேன். மாப்பொருளை நீரேற்றும் போது, நீரேற்றம் என்பது என்னன்னு கேட்ட சமிபாட்டுக்கு ஒப்பானது. எனவே நீரேற்றம் செய்யும் போது என்பது மாப்பொருளானது எவ்வாறு மாற்றம் அடையும் என்ற சமிபாடு அடையும் போது மாப்பொருள் ஓகே மோல்டோஸாக மாற்றப்பட்டு குளுக்கோஸாக மாற்றப்படும். எனவே இதுல இதுக்கெல்லாம் நொதியங்கள் இருக்கிறது. நொதியங்களுக்கு தேவையில்லை. இடைநிலை விளைவு என்பது இந்த விளைவு குளுக்கோஸ் வாரத்துக்கு இடையில இருக்கிறது. எனவே மாப்பொருளிலிருந்து குளுக்கோஸ் வரும் என்று நாங்க சொன்னாலும் சமிபாட்டு இறுதி விளைபொருள் குளுக்கோஸ். ஆனா அது எப்படி மாறுது, மோல்டோஸாக மாறித்தான் குளுக்கோஸாக மாறுகிறது. ஓகே, எனவே அந்த வகையில தான் நாங்க இதை தெரிவு செய்து கொள்வோம். இப்ப 21க்கு பாருங்க. இந்த கேள்விதான் நாங்க ஆன்சர் பண்ண வேண்டும். நொதியங்கள் உணவு சமிபாட்டின் போது மாத்திரம் செயற்படும் ஊக்கியாகும். நொதியங்கள் உணவு சமிபாட்டின் மாத்திரம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்ப நாங்க அதை என்னென்று பார்ப்போம். ஓகே, என்னென்று பார்ப்போம். நொதியங்கள் துணிகளை கழுவும் போது துப்புரவாக்கிகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இதை பார்ப்போம். என்னென்று நொதியங்களை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்யலாம். இது பிழையானதா? அது பிழையானது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது நொதியங்கள் அழிவதில்லை. அது பிழையானது. நேரத்தோட பார்த்துட்டோம், அது அழியக்கூடியது. எனவே இதுல இந்த இடத்தை பாருங்க. இந்த 2வது இதுதான் விட. சரியா? ஏன் இது விட என்று சொன்னா இது தொடர்பாக நாங்க வேறொரு இடத்திலையும் பார்க்க இருக்கிறோம். ஓகே, அந்த சந்தர்ப்பத்தில் விளங்கிக் கொள்வீங்க. இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர்ல நாங்க என்ன செய்யறோம்னா இவ்வாறான நொதியங்கள் இருக்கிறது. இந்த நொதியங்கள் என்ன செய்யும்னு சொன்னா அந்த உடுப்பில் இருக்கின்ற சேதனை சேர்வைகளை அழிக்கும். அதனால அந்த உடுப்பில் இருக்கின்ற அந்த பதார்த்தங்கள் இல்லாமல் போகும். எனவே நொதியங்கள் உணவு சமிபாடின் போது மாத்திரம் செயற்படுகின்றது என்பது பிழையானது. பாருங்க, இந்த உதாரணத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நொதியம் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உணவு சமிபாட்டில் பயன்படுத்தப்படுவது அது நொதியம். ஆனா நொதியம் வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. 22வதுக்குரிய ஆன்சரை அனுப்புங்க. 22வதுக்குரிய ஆன்சர் 22வதுக்குரிய ஆன்சர் இலிப்பிட்டுகள் ஆக்கக்கூறுகள். நேற்றைய தினமும் பார்த்திருந்தோம். ஒரு இலிப்பிட்டு ஒன்று வாரன்னு சொன்னா அது ரெண்டு கூறுகள் சேர்ந்து வரும். ஃபெட்டி ஆசிட் வரும். அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் கொழுப்பு அமிலம். எனவே 2வது விட என்ன, எத்தனாவது? 2வது விடையாக இருக்கும். 22க்கு 2வது விட. – 21க்கு ஆன்சர் கேட்கீங்க. தெளிவாக விளங்கப்படுத்தினேன். 21க்குரிய ஆன்சர் 2வது ஆன்சர். ஓகே, 22க்கு நாங்க என்ன பார்க்க, கொழுப்பு அமிலம் கிளிசரோல். இது இலிப்பிட்டை ஆக்குகின்ற ஆக்கக்கூறுகள். இலிப்பிட்டுகளினால் உற்பத்தி செய்யப்படாத ஓமம் இன்சுலின் வளர்ச்சி ஓமோன், புரத ஓமோன். என்ன இன்சுலின் GH எனப்படுகின்ற குரோத் ஹோமோன். இது வந்து புரதத்தினால் ஆக்கப்பட்டது, புரத ஓமோன். கோர்டிசோன், டெஸ்டஸ்டரோன், ஈஸ்ட்ரஜன் இவ்வாறான ஓமோன்கள் இவை இலிப்பிட்டு ஓமோன்கள். இலிப்பிட்டு ஓமோன்களுக்கு உதாரணங்களாக இந்த 3ம் தரப்பட்டிருக்கிறது, நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே சரியானது 23க்கு 4வது விடை. ஓகே, அடுத்த பகுதிகளுக்குள் செல்வோம். 23க்கு 4வது
25வது கேள்வி. 25வது கேள்வி போவோம். இதுல பாருங்க, பின்வருவனவற்றுள் கல்சியத்தின் குறைபாட்டு அறிகுறி அல்லாதது. குருதிச்சோகை தொடர்பாக எங்களுக்கு தெரியும், இது இரும்பு குறைபாடாக இருக்கிறது. இரும்பு குறைபாடு, ரிக்கெட்ஸ் என்புருக்கி நோய், பல்வளர்ச்சி குறைபாடு, என்பு நலிவடைதல் தொடர்பான விஷயம். இது உங்களுக்கு தெரியும். குருதிச்சோகை ஏற்படுத்தப்படுவது எதனால்? இரும்பு குறைபாட்டினால். Fe. 25 பின்வரும் விட்டமின்களில் நீரில் கரையக்கூடிய விட்டமின் எது? பின்வரும் விட்டமின்களில் நீரில் கரையக்கூடிய விட்டமின் எது? நீரில் கரையக்கூடிய விட்டமின் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம்டா பியும் சியும். எனவே இங்கே பி தரப்பட்டிருக்கிறது, சி இல்லை. எனவே பி இடையாக எடுக்க இயலும். எட்டக் AEDADEK. இது கொழுப்பில் கரையக்கூடியது. கொழுப்பில் கரையக்கூடியது. அடுத்ததாக இதுல 26 கான்செப்ட் பண்ணுங்க, என்னன்னு பார்ப்போம். 26க்கு அங்கிகளில் நடைபெறும் உயிரிரசான தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது. இது ஒரு பாஸ் பேப்பர்ல கேள்வி, இறுதியா நான் காட்டியிருந்தேன். 2017 இந்த கேள்வி இருந்துச்சு. உயிரிரசான தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது ஓமோன்களாலையா? இல்ல, நொதியங்களால். நொதியங்கள் என்பது உயிரிரசான தாக்கங்களை ஊக்குவிக்கின்ற ஊக்கிகளாக தொழிற்படும், புரதமாக காணப்படும். தனியான தலைப்பு போட்டு இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அமாலியின் தோல். இது உங்களுக்கு தெரியும், ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, 2016ஆம் ஆண்டு கேள்வி. நான் சொன்னேன், ஒரு கேள்வியை பார்த்த உடனே இது என்ன கேள்வி, எப்ப வந்திருக்குது, எத்தனாவது கேள்வி என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த விடயங்கள் எங்களை பாடமாக வேண்டும். எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்கின்ற மாணவர்கள் தயவு செய்து எனது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வகுப்பு 66வது வகுப்பு இன்னைக்கு இருக்கு, ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. ஓகே, அந்த கிளாஸஸ்ல தயவு செய்து நீங்க கலந்து கொள்ளணும். பல முக்கியமான விடயங்கள் அந்த இடத்திலையும் ஷேர் பண்ணப்படுகிறது. அது இலவசம் என்பதற்காக அது பெறுமதி இல்லை என்று இல்லை, மிகவும் பெறுமதியான வகுப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த வகுப்பில் 900க்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். 700, 800, 900 என்று மாணவர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு வகுப்பு. எனவே அதில் தயவு செய்து தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது அமாலியின் தோல் உலர்ந்திருக்கும் அதேவேளை அவளுடைய முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள் உள்ளன. மேலும் அவளுடைய கண்களில் பீட்டோ பொட்டுக்கள் இருந்தன. எனவே இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். எனவே இது விட்டமின் ஏ குறைபாட்டுக்கானது. விட்டமின் பி பெரிபெரி நோய், தோல் நோய் உண்டு. விட்டமின் சி ஸ்கேவி, முரசு கரைதல். அடுத்தது இந்த இன்னும் ஒரு விடயம் நீங்க புக்கில் இருந்த கேள்வி தொடர்பாக கேட்டிருந்தீங்க. புக்கில் இருக்கின்ற கேள்வியில கடவாய் புண் என்ற ஒரு நோய் இருக்குது. அதுக்கும் இந்த விட்டமின் சி தான் காரணம். விட்டமின் சி தான் காரணம். விட்டமின் டி உங்களுக்கு தெரியும், என்புருக்கி எனப்படுகின்ற இந்த நோய்க்கு காரணம். எனவே இது பிரதானமான நோய் அறிகுறிகளாக இவை இருக்கிறது. ஓகே, இப்ப இந்த வகையில நாங்க இப்ப என்ன செய்யறோம், இந்த கேள்விகளை போவோம். இந்த பேப்பர் உங்களுக்கு தெரியும், 8 பேப்பர்கள் இருக்கிறது. என 8 தாள்கள் இருக்குது. நான் சுருக்கமாக இந்த விடயங்களை பார்த்து விட்டு போவோம். கஷ்டமான கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்றேன், லேசான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. மனித உடலில் அடங்கியுள்ள மூலகங்கள், பிரதான மூலகங்கள் காணப்படும் சதவீத அடிப்படையில் எழுதுக. எனவே இந்த சதவீத அடிப்படையில் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதாக ஒட்சிசன் எழுதுவோம், அதுக்கு அடுத்ததாக கார்பன் எழுதுவோம். எனவே இது சதவீதத்தை நீங்க போட்டு எழுதுறேன்னு சொன்னா சதவீதத்தை போட்டு எழுதுங்க. கார்பன் 18, அடுத்ததாக ஐதரசன் 10 வீதம், நைதரசன் 3 வீதம். எனவே இந்த அடிப்படையில் நீங்க எழுதலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஓர்டருக்கு எழுதியலும். இதில் நீங்க போட்டு காட்டி எழுதுங்க. அடுத்தது உயிர்ச்சட பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள இரசாயன சேர்வைகளின் 2 வகைகளையும் குறிப்பிடுக. எனவே நாங்கள் 2ஆக பிரிப்போம். ஒன்று சேதன சேர்வைகள், அடுத்தது அசேதன சேர்வைகள். அதான் 2 வகை. உயிரியல் மூலக்கூறுகள் 4ஐயும் குறிப்பிடுக. எனவே கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம் தான் உயிரியல் மூலக்கூறுகள். இந்த உயிரியல் மூலக்கூறுகளுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சேதன சேர்வைகள். இந்த உயிரியல் மூலக்கூறுகளுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சேதன சேர்வைகள் என்று நாங்கள் அழைப்போம். அடுத்தது கார்போஹைட்ரேட்டை ஆக்கும் மூலகங்கள். இப்ப மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஒட்சிசன்
இலிப்பிட்டிலும் இதுதான் காணப்படும். இலிப்பிட்டிலும் இதுதான் காணப்படும். இது சுருக்கமான விடயம், ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம்தான். காணப்படுகின்ற இடம் தொடர்பானது. எனவே இது பல இடங்கள் இருக்கும். என்ன, ஒரு சக்கரைட்டுகள் எங்க இருக்கும், இரு சக்கரைட்டு எங்க இருக்கும், பல் சக்கரைட்டு வேறு வேறு இடங்கள் இருக்கும். இதுக்கான மூலக்கூற்று சூத்திரம் C6H12O6. இரு சக்கரைட்டுகளுக்கு நாங்க ஒரு நீர் அகற்றுவோம். என்ன, இது ரெண்டு சேர்ந்து இது வரும். எனவே இதுக்கான மூலக்கூற்று சூத்திரம் தெரியும். அதே நேரம் ஒரு குளுக்கோஸிலிருந்து ஒரு நீர் அகற்றி போட்டு அதுக்கு நாங்க பிரக்கெட் போட்டு எண் காட்டுவோம். இதெல்லாம் ஏற்கனவே நாங்க பார்த்த விடயம். தியரி படிக்கக்குள்ள நீரில் கரையும், இது நன்றாக கரையும், கரையக்கூடியது, இது கரையாது. பளிங்குரு தன்மையை பார்த்தோம்னா இது பளிங்குரு, இது பளிங்குரு அற்றதாக காணப்படும். இது இனிப்புச்சுவை உடையதாக இருக்கும், இனிப்புச்சுவை இருக்கும். இங்கே இனிப்புச்சுவை இங்கே காணப்படும். இதுவும் என்ன, இது இனிப்புச்சுவை ஓரளவு தொடர்பாக, இது தொடர்பாக இனிப்புச்சுவை தொடர்பாக சொல்லப்படல, ஆனா ஓரளவு இனிப்புச்சுவை இங்க இருக்கும். இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சர்க்கரைட்ல கலக்டோஸுக்கு இனிப்புச்சுவை இல்லை. அடுத்ததாக பார்த்திருப்பீங்க, லக்டோஸுக்கு இனிப்புச்சுவை கொஞ்சம் குறைவானது. இதெல்லாம் பிரதானமானது. ஃப்ரக்டோஸ் இனிப்புச்சுவை கூடியது. எனவே ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம் 3 இருக்கிறது. குளுக்கோஸ், கலக்டோஸ், அடுத்தது ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ். இரு சர்க்கரைட்டுகளுக்கு உதாரணம் மோல்டோஸ், ஓகே, சுக்ரோஸ், அடுத்ததாக லக்டோஸ். பல் சர்க்கரைட்டுகள் செலிலோஸ், அடுத்ததாக மாப்பொருள், கிளைகோஜன். இவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே சுருக்கமாக இந்த விடயம் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இதுல பாருங்க, இரு சர்க்கரைட்டுகள் தொடர்பானது ஆக்கக்கூறுகள். மோல்டோஸ் என்பது குளுக்கோஸ் சக குளுக்கோஸ், குளுக்கோஸும். லக்டோஸ் என்பது குளுக்கோஸ் சக கலக்டோஸ், சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸ் சக ஃப்ரக்டோஸ். லேசா பாடமாக்கிலும் எல்லாத்திலையும் குளுக்கோஸ் இருக்கும். ஆனா இங்க என்ன வித்தியாசம் என்று கேட்டா, மோல்டோஸ் குளுக்கோஸும், லக்டோஸ் குளுக்கோஸும் கலக்டோஸும், சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். காணப்படுகின்ற இடம் மோல்டோஸ். ஓகே, இது முளைக்கும் வித்துக்கள் இருக்கிறது. லக்டோஸ் உங்களுக்கு தெரியும், பால் பொருட்கள் இருக்கிறது. சுக்ரோஸ் என்பது சீனி. எனவே இது பீட்ரூட், கரும்பு போன்ற இவற்றில் காணப்படுகிறது. மாப்பொருளை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இரசாயன பதார்த்தம் அயோடின் கரைசல். என்ன அவதானம், கருநீல நிறம் தோன்றும். குளுக்கோஸ் இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சோதனை பொருள் ஃபீலிங்கின் கரைசல் AB. ஃபீலிங்கின் கரைசல் AB என்று நாங்கள் கொடுக்கலும். அடுத்தது, அச்சோதனை பொருள் கொண்டு குளுக்கோஸ் இனங்காணும் சோதனை சுருக்கமாக தருக. எனவே நாங்கள் இதில் என்ன செய்யறோம், இது ஃபீலிங்கின் கரைசல் A, ஃபீலிங்கின் கரைசல் B, இது ரெண்டையும் குறிப்பிட்ட பரிசோதனை குழாயில் நாங்கள் சேர்க்கோம். என்ன, ஆல்ரெடி அங்கே அந்த கரைசல் இருக்கும், குளுக்கோஸு கரைசல் இருக்கும். இதை கொண்டு நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு ஓட்ட பாத் ஒன்றுக்குள்ள, ஓகே, ஒரு ஓட்ட பாத்துக்குள்ள நாங்கள் வச்சு சூடாக்குன்ற சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற இந்த நீல நிறம் இப்படி மாறுது, பச்சை, பசிய, மஞ்சள், ஓகே, இந்த நிற மாற்றங்கள் எங்களுக்கு தருகிறது. நீலமாக இருக்கிறது, பச்சை, பசிய, மஞ்சளாக மாறுகிறது. எனவே இறுதியாக செங்கட்டி சிவப்பு நிறம், ஓகே, செங்கட்டி சிவப்பு நிறம் கிடைக்க பெறுமாக இருந்தால் அதில் நாங்கள் இந்த நிறமாற்றங்கள் ஏற்படுத்துமாக இருந்தால் குளுக்கோஸ் இருக்கிறது என்றதை நாங்கள் சொல்லலும். அடுத்தது, சீனி கரைசலுக்கான பரிசோதனை நீரேற்றம் செய்யும் முறை சுருக்கமாக குறிப்பிடுக. எனவே சீனி கரைசல் என்பது சுக்ரோஸ் நாங்கள் 2 உடைக்கணும். 2 உடைச்சு ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸாக மாற்றணும். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஐதான HCl அப்படி இல்லாட்டி H2SO4 இதை சேர்த்து கொஞ்சம் வெப்பப்படுத்துவோம். வெப்பப்படுத்தினா அங்கே இருக்கிற இரு சர்க்கரைட்டுகளில் பிணைப்பு உடைஞ்சி ஒரு சர்க்கரைட்டாக மாறும். மாறினதுக்கு பிறகு நாங்கள் சோடியம் கார்பனேட்டு கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னு சொன்னா அங்கே சில நேரம் என்ன இருக்கும், அமிலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அமிலம் இருக்கும். இந்த அமிலத்தை நடுநிலையாக்குவதற்காக இந்த காரம் சேர்க்கப்படுகிறது. சோடியம் கார்பனேட் இதுக்கு பொதுவான பேர் இருக்கிறது, அப்பச்சோடான்னு சொல்லுவோம், அப்பச்சோடா. ஓகே, அப்பச்சோடாவில் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட்டுகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். பிரதானமானது சக்தி முதலாக காணப்படுகிறது. அடுத்ததாக கடத்தும் பதார்த்தமாக குளுக்கோஸில் இருக்கிறது. அடுத்தது சேமிப்பிழையமாக இருக்கிறது, கட்டமைப்பின் கூறாக இருக்கிறது. பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். புரதங்களை ஆக்கும்
மூலகங்களை தருக. புரதத்தை ஆக்குகின்ற மூலகங்கள் கார்பன், நைதரசன், ஆக்சிஜன். கட்டாயம் நைதரசன் எழுதுவோம். அந்த எழுத வேண்டிய அவசியம் இல்லை. புரதத்தை ஆக்கும் அடிப்படை கூறு அமைனோ அசிட். அமினோ அமிலம் என்று தமிழால நாங்க எழுதணும். அதை வரைஞ்சு காட்டி சொல்றாங்க அமினோ அமிலத்தினுடைய கட்டமைப்பு. அப்ப இதுல நாங்க கட்டமைப்பு தொடர்பாக கேட்டு ஒரு கார்பனை சுற்றி இப்படி 4 கோடை போடுங்க. இதுல ஒரு கோட்டில NH2 ஒன்று காட்டுங்க. NH2 அமைன் கூட்டம் இருக்கும். மற்ற கோட்டில கார்பாக்சிலிக் கூட்டம் எனப்படுகின்ற இந்த கூட்டம் இருக்கும். ஒன்றில ஐதரசன் இருக்கும், மொத்தத்தில் 6 இருக்கும். 6 இந்த 6 எச்சா மாத்தினா அதை நாங்க கிளைசின் என்று சொல்லுவோம். கிளைசின் என்று சொல்லப்படுகிறது. இது மேலதிக அறிவண்டு பார்த்திருக்கிறோம். இதுல தசையில எக்டின் மயோசின் காணப்படும். ஓகே, எக்டின் மயோசின் காணப்படும். இதுல ஓசின் காணப்படும், ஹீமோகுளோபின் காணப்படும். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். லிகுமின் காணப்படும். கோதுமையில் இருப்பது கோதுமையில் காணப்படுவது நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். கோதுமையில இருக்கின்ற ஒன்று அது என்னத்தில் இல்லை, அரிசிமாவில் இல்லை. ஓகே, குளூட்டன் புரதம் இருக்கிறது. இது அல்புமின். தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது இது கேள்விக்கு வராது, ஃபைனல் எக்ஸாமுக்கு இது வராது. மேலதிக அறிவண்டு தரப்பட்டிருக்கின்ற விடயம் ஃபைனல் எக்ஸாமுக்கு வராது. புரதத்தின் முக்கியத்துவம். புரதம் கட்டமைப்பினுடைய கூறாக இருக்கிறது, நொதியமாக துளிப்படுகிறது. ஓகே, பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. சக்தி முதலாக துளிப்படக்கூடியது. பல விடயங்களை நாங்கள் நொதியம் ஓமோனாக துளிப்படுகிறது. புரதத்தை இனங்காணும் பைரேட்டு சோதனையை குறிப்பிடுக. எனவே நாங்கள் அதுக்கு தேவையான சோதனை பொருள் என்னென்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு, செப்பு சல்பேட்டு, இது ரெண்டையும் சேர்க்கிறோம். வெப்பப்படுத்த தேவையில்லை, நிறமாற்றம் ஏற்படும். நீல நிறத்திலிருந்து கிடைப்பது ஊதா நிறம். ஊதா நிறம் கிடைக்க பெறுமாக இருந்தால் அதில் புரதம் இருக்கென்று நாங்கள் சொல்லுவோம். நொதியங்கள் என்பதனால் விளங்குவது யாது? நொதியங்கள் என்பது உயிரிரசான தாக்கங்களை ஊக்குவிக்கின்ற உயிரியல் ஊக்கி. இது எங்களுக்கு போதும், இந்த விளக்கம் போதும். உயிரிரசான தாக்கங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு உயிரியல் ஊக்கியத்தை நாங்க நொதியம் என்று சொல்கிறோம். மாப்பொருளை நீர்ப்பகுப்படை செய்யும் நொதியம். இந்த நொதியத்தை நாங்க அமைலேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நொதியம் என்ன? அமைலேஸ் எனப்படுகின்ற ஒரு நொதியம். இலிப்பிட்டுக்களை ஆக்கும் மூலகங்களை குறிப்பிடுக. கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், இது மூன்றும் இருக்கும். 23வது இலிப்பிட்டுக்களை ஆக்கும் கூறுகளை குறிப்பிடுக. கூறு என்பது அந்த ரெண்டும் என்னென்ன? இந்த கூறுகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பல தடவை பார்த்தோம். ஃபெட்டி ஆசிட் எனப்படுகின்ற கொழுப்பமிலம் சக கிளிசரோல், மறக்கக்கூடாது. கொழுப்பமிலம் சக கிளிசரோல், கமா போட்டு எழுதலாம். இலிப்பிட்டானது அறை வெப்பநிலையில் காணப்படும் நிலைக்கேற்ப 2 வகைகளாக பிரிக்கப்படும். அறை வெப்பநிலையிலே திண்மமாக இருந்தால் அதை நாங்கள் கொழுப்பெனவும், திரவமாக இருந்தால் அதை நாங்கள் எண்ணெய் எனவும் அழைப்போம். எண்ணெய் எனவும் அழைக்கப்படும். எனவே இது நான் ஏன் இந்த கொஞ்சம் வேகமாக போறேன்னு சொன்னா, காரணம் இந்த விடயம் தியரியில இதை டீட்டெயிலாக படிச்சுட்டோம். ஆல்ரெடி இந்த ஆன்சர் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. புதுசா பார்க்காங்களுக்கு இதுக்கு என்ன, இது நான் இப்ப அவசரமா போற மாதிரி தெரியும். நான் ஆல்ரெடி இதை தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டேன் தியரி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில். அடுத்து இந்த ஆன்சர் உங்களோட நிறைய பேர் ஆன்சர் சீட்ல இருக்குது. எனவே நான் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு 3 பேஜ் இருக்கு, சுருக்கமாக பார்ப்போம். இலிப்பிட்டுகளின் முக்கியத்துவம் 2 குறிப்பிடுக. இலிப்பிட்டுகள் பிரதானமாக சக்தியாக காணப்படுகிறது. அடுத்தது நாங்கள் பார்த்திருக்கிறோம், கட்டமைப்பின் கூறாக காணப்படுகிறது. பிரதானமாக இது 2ஐயும் குறிப்பிடலாம். அடுத்தது ஓமோனாக தொழிற்படுகிறது. வாரான விடயங்கள். சூடான் திரியில குறிப்பாக நீங்க சொல்லணும், எண்ணெயோட போட்டு நாங்க குலுக்குகின்ற போது வார அவதானம் சிவப்பு நிறமான எண்ணெய் சிறுகோளங்கள் தோற்றம் அளிக்கும். எண்ணெய் சிறுகோளங்கள், எனவே அவற்றை நாங்க குறிப்பிடணும். அடுத்தது கொழுப்பு அமிலங்கள் 2 வகைகளையும் குறிப்பிடுக. இந்த கொழுப்பு அமிலங்களை நாங்க 2ஆக பிரிப்போம். ஓகே, அந்த வகையில நிரம்பிய கொழுப்பு அமிலம், நிரம்பாத கொழுப்பு அமிலம். இதை நீங்க பிறகு படிப்பீங்க. நிரம்பியது, நிரம்பாத கொழுப்பு அமிலம். இதில் ஒன்று எங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, மற்றது எங்களுக்கு நல்லது.
நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு யாது? ஆக்க அலகு என்பது நியூக்ளியோடைட். நியூக்ளிக் அமிலத்தை ஆக்கும் மூலகங்கள் யாது? மூலகங்கள் 5 மூலகம் இருக்கு. கார்பன், நைதரசன், ஒட்சிசன், நைதரசன், போஸ்பரஸ். இவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக அருகில் உள்ள உரு யாது? அப்ப இந்த உருவ கேட்காங்க. இது என்ன உரு? இந்த உரு வந்து நியூக்ளியோடைட்டினுடைய பகுதி. எனவே நியூக்ளியோடைட் என்று குறிப்பிடுங்க. XYZ இனங்காண சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுல நாங்க எக்ஸை குறிப்பிடலாம். எக்ஸ் வந்து பொஸ்பேட்டு கூட்டம், Y பென்தோஸ் வெல்லம், Z நைதரசன் உப்பு மூலம். நைதரசன் உப்பு மூலம். பாருங்க, இந்த கேள்வி எல்லாம் நாங்க செஞ்சதுக்கு பிறகு இந்த அலகு எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. நியூக்ளிக் அமிலத்தின் பிரதான 2 வகைகளையும் குறிப்பிடுக. எனவே இது DNA என்றும் RNA என்று நாங்க என்ன செய்வோம்? குறிப்பிடுவோம். DNA அடுத்தது RNA. இதன் ஆக்கக்கூறுகளை தனித்தனியே குறிப்பிடுக. DNA ஆக்கக்கூறாக இருப்பது டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் என நியூக்ளியோடைட். அடுத்தது RNA காணப்படுவது இது வந்து ரைபோ நியூக்ளியோடைட் என்று நாங்க சொல்லுவோம். ஓகே, இந்த விடயத்தை குறிப்பிடுங்க. அப்ப டேஸ் போட்டு எழுதுங்க. பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்த நியூக்ளிக் அமிலம். இதை களஞ்சியப்படுத்துறது DNA. DNA தான் நாங்க பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துவது DNA ஆக காணப்படுகிறது. அடுத்ததாக இதுல நீங்க பாருங்க, இந்த விடயம் நியூக்ளிக் அமிலத்திட முக்கியத்துவம் தொடர்பாக பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தும் புரத தொகுப்பை மேற்கொள்ளும் அடுத்த சந்ததிக்கு பாரம்பரிய தகவல்களை கடத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இது வைரசுகள்ல காணப்படுகின்ற ஒரு கூறாக இருக்கிறது. எனவே பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் நாங்க சொல்ல முடியும். அடுத்தது, அநேக அங்கிகளில் உடல் நிறையில் எத்தனை பங்கு நீர் இருக்கிறது? மூன்றில் 2 பங்கு நீர் காணப்படுகிறது. உடலில் பெருமளவில் காணப்படும் சேதன சேர்வை எது? உடல்ல பெருமளவில் இருக்கின்ற சேதன சேர்வை அது பொதுவாக சொல்லப்படுகிறது. அங்கிகளில் காணப்படுகின்ற சேதன சேர்வை மா பொருள், அதாவது கார்போஹைட்ரேட்டுகள். அங்கிகள் உடலில் காணப்படுகின்ற அதிக அளவு காணப்படுகின்ற சேதன சேர்வையாக இருப்பது கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். பின்வரும் நீரின் தனித்துவமான இயல்பு உயிரங்கிகளின் நிலவுகைக்கு பங்களிப்பு செய்யும் விதத்தை உதாரணம். அப்ப இது அந்த அட்டவணையிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்குதுன்னா என்ன அட்டவணை? இது நாங்க நீரினுடைய இந்த விடயம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். ஓகே, நீர் இந்த இயல்பு என்ன இயல்பு? சிறந்த கரைப்பான். இதன் காரணமாகத்தான் உயிரிரசான தாக்கங்கள் ஊடகமாக தொழிற்படுகிறது. ஓகே, எல்லா பாயங்களினதும் நீர் ஒரு கூறாக காணப்படுகிறது. கழிவுகள், மலம் என்பவற்றை அகற்றுகிறது. நீர் ஒரு சிறந்த கரைப்பான். இதில் ஏதாவது இந்த 3 ஏதாவது உண்டு. அடுத்தது சுவாச ஊடகம். நீரில் ஒட்சிசன் கரைந்து காணப்படுவதனால் நீர்வாழ் அங்கிகளின் சுவாசத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது நீரினுடைய இயல்பு என்னன்னு கேட்டா உடல் வெப்பநிலை சீராக்கத்துக்கு அவசியம். காரணம் வந்து நீரை தன்வெப்ப கொள்ளளவு அதிகம். எனவே அதிகளவான வெப்பத்தை என்ன செய்யும்? பெற்றுக்கொண்டாலும் வெப்பநிலை உடல்ல வெப்பநிலை அதிகரிக்காது. எனவே இந்த விளக்கத்தோடு நாங்க எழுதலாம். கடத்தல் ஊடகம். எனவே குருதியில நீர் அதிகமாக இருக்கிறது. பதார்த்தங்கள், பல்வேறுபட்ட போசனை பதார்த்தங்கள், குளுக்கோஸ், அமினோ அமிலம், கொழுப்பமிலம், ஃபெட்டி ஆசிட்ஸ், விட்டமின்கள், ஓமோன்கள், கனியுப்புகள், இவை அனைத்தும் இதனூடாக கடத்தப்படுகிறது. அதே மாதிரி அங்கிகளுக்குரிய வாழிடமாக, நீர்வாழ் அங்கிகளுக்குரிய வாழிடமாக இது காணப்படுது. இது அடர்த்தி கூட. எனவே பனிக்கட்டி மேலரிக்கும், தண்ணி கீழரிக்கும். எனவே இந்த விடயங்கள் தான் இங்க இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தான் இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன். இவ்வாறான கேள்விகள் இந்த அமைப்பில் வராது. இருந்தாலும் இந்த கேள்வியில நோக்கம் என்று கேட்டா இந்த அழகை நாங்க பூரணமாக விளங்கி கொள்ளுதல். கணிப்புகள் எவ்வடிவில் அகத்துறிஞ்சப்படும்? அயன்களாகத்தான் என்ன செய்யும்? அகத்துறிஞ்சப்படும். மனித உடலில் எத்தனை சதவீதம் கனியுப்புகளினால் ஆனது? அப்ப நாங்க ஆல்ரெடி இது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். ஓகே, இந்த கனியுப்புகள் தொடர்பாக ஃபர்ஸ்டுக்கே இந்த 17% அப்ப 17% என்ன இருக்குது? 17% புரதம் இருக்கிறது. 17% புரதம். இந்த 7% முக்கால்வாசி 75% கல்சியமும் பொஸ்பரஸும் இருக்குமென. கல்சியமும் பொஸ்பரஸும் காணப்படும். ஓகே, இதுல தான் குறிப்பாக பாருங்க செம்பு அயடின், இது ரெண்டும் நுண்மூலகங்களாக இருக்கிறது. எனவே
எத்தனை சதவீதம்? 7%. புரதம் 17%. உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும் மூலகங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மூலகங்கள் கணிப்புக்களை நாங்க சொல்லுவோம் மாமூலகங்கள் என அழைக்கப்படும். மாமூலகங்கள். இந்த விடைகள் சிலதை நீங்க விடுபட்டாலும் பிரச்சனை இல்லை, ரெக்கார்டிங் அனுப்புவேன், அதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, சில தெரியாத விடைகளை பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? வகையான மூலகங்கள் 2ஐ குறிப்பிடுக. கல்சியம், பொஸ்பரஸ். ஓகே, கல்சியம், பொஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு, வரானவை. உடலுக்கு குறைந்த அளவில் தேவைப்படும் மூலகங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மூலகங்களை நாங்க நுண்மூலகங்கள் என்று அழைப்போம். நுண்மூலகங்கள் எங்கட சிலபஸ்ல 2 தரப்படுகிறது. செம்பு, செப்பு, அயடின். இது 2ம் நுண்மூலகம் என்று உதாரணமாக தரப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, பல இருக்கிறது. ஓகே, இது மாத்திரமல்ல, பல இருக்கிறது. அடுத்ததாக இவ்வாறான கேள்வி நாங்கள் 7வது பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் மேலதிகமாக. பின்வரும் மூலகங்கள் விலங்குகளில் அதன் தொழிற்பாடுகளை தருக. அப்ப பொட்டாசியம். அப்ப இது என்ன கேட்காங்கன்னு சொன்னா, இந்த அட்டவணை என்ன, இந்த அட்டவணை தொடர்பாக கேட்கப்படுகிறது. ஓகே, தொழில்கள் தொடர்பாக, குறைபாட்டு அறிகுறிகள் தொடர்பாக. எனவே இந்த அட்டவணையை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யுங்க. எனவே நான் இதுக்கு நோட்ஸ் தரலைன்னு சொன்னேன். காரணம் இந்த இடங்கள்ல இது என்ன செய்யுது, பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா போதும். பிரதானமாக நீங்க கருத்தில் எடுக்க வேண்டியது, நான் சொன்னது போல ஓகே, பிரதானமாக கருத்தில் எடுக்க வேண்டியது இந்த பகுதி. என்ன பகுதி என்று கேட்டா, இந்த அட்டவணையில் இந்த குறைபாட்டு அறிகுறிகளை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. விட்டமின் கனிவுப்புகள்ல கூடுதலாக இதிலிருந்து தான் கேள்வி வருது. எனவே அதை கொஞ்சம் கருத்தில் எடுங்க. இந்த அட்டவணை ஃபுல்லா பாடமாக்கணுமான்னு கேட்டா ஃபுல்லா பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனநமிட வேண்டிய அவசியம் வராது. ஓகே, கேள்வி சிம்பிளாகத்தான் வருது. நாங்க பாஸ் பேப்பர் கேள்விகளை வச்சு அதை பார்த்துருந்தோம். எனவே அந்த கேள்விகளை செய்து கொள்ளுங்க. அடுத்தது பின்வரும் குறைபாட்டு அறிகுறிகள் பாருங்க. இப்படிதான் கேள்வி வரும். என்பு நலிவடைந்து இலகுவில் உடையுதல். எனவே என்பு நலிவடைந்து இலகுவாக உடையக்கூடிய தன்மை. ஓகே, என்பு நலிவடைதல். எனவே என்பு நலிவடைதல் எனப்படுகின்ற விடயம் கல்சிய குறைபாடாக இருக்கிறது. கல்சிய குறைபாடாக இருக்கிறது. ஓகே, அதே நேரம் நலிவடைஞ்சு உடைதல் எனப்படுகின்ற விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது பொஸ்பரஸ். பொஸ்பரஸினுடைய குறைபாடாக இருக்கும். ஓகே, இதுதான் அந்த புரதம். ஓகே, நியூக்ளிக் அமிலம் அது மாதிரி வாரானவற்றில காணப்படுவது. எனவே இந்த பொஸ்பரஸ் இருப்பதன் மூலமாகத்தான் இது என்ன செய்யுதுன்னு கேட்டா உறுதியை வழங்குகிறது. எனவே அதுக்கான விடையாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். என்புருக்கி நோய் உண்டாதல். அப்ப என்புருக்கி நோய் தொடர்பாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, என்புருக்கி நோய் தொடர்பாக இந்த ரிக்கெட்ஸ் எனப்படுகின்ற நோய்னா என்புருக்கி கல்சியத்தினால எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. விவேகம். விவேகம் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அயடின் குறைபாடு, அது லேசான ஒரு விடயம். அயடின் குறைபாடாக அது காணப்படுகிறது. அடுத்ததாக பாருங்க, இப்படி ஒரு கேள்வி வருகிறது. பின்வரும் கணிப்புகளின் தொழிற்பாடுகளை தருக. நியூக்ளிக் அமிலம் மற்றும் ஏடிபியினுடைய கூறு தொடர்பாக சொல்லப்படுது. இது பொஸ்பரஸ். என்ன பொஸ்பரஸ்? அடினோசின் ட்ரைபோஸ்பேட். நியூக்ளிக் அமிலத்திலேயும் இந்த பொஸ்பேட் இருக்கும். எனவே பொஸ்பரஸ். பச்சைய தொகுப்பு சுவாச நொதியங்களினுடைய தொகுப்பு தொடர்பாக. அப்ப இது சில நேரம் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். எனவே இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த அட்டவணை தாவரங்களுக்கு தனி ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுல கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா, பச்சைய தொகுப்பு சுவாச நொதியங்கள் தொடர்பாக தரப்படுகிறது. எனவே சுவாச நொதியம் பச்சைய தொகுப்பு தொடர்பாக இலகுவாக இங்கே தரப்பட்டிருக்கிறது. பச்சைய தொகுப்பு சுவாச நொதியங்கள தொகுப்பு, அது இரும்பாக இருக்கிறது. இரும்பு. எனவே இந்த தேடல்களோட இந்த கேள்விகளை நீங்க எழுதுங்க. அடுத்தது புரத தொகுப்பு இலைவாய் மூடித்திறத்தல். புரத தொகுப்பு இலைவாய் மூடித்திறத்தல் இந்த விடயங்களோடு தொடர்பானது பொட்டாசியம். புரத தொகுப்பு இலைவாய் மூடித்திறத்தல் பொட்டாசியத்துக்கானது. ஓகே, அடுத்ததாக இப்படி ஒரு கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க பார்க்கலாம். பின்வரும் மூலகங்கள் தாவரங்களில் காணப்படும் குறைபாட்டு அறிகுறிகள். பொஸ்பரஸ் குறைபாடு தொடர்பாக பார்த்திருக்கிறோம். நாகம் இலை தடிப்படைதல். ஓகே, மக்னீசியம் ஓரம். என்ன, அப்ப இந்த குறைபாடுகள் தொடர்பாக நான் சொன்னேன் தொடர்ந்து வார விடயம். என்ன, தொடர்ந்து வார விடயம் இந்த குறைபாட்டு அறிகுறிகள் தான்.
நைதரசன் குறைபாட்டால வாரது முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோய் இருக்கு. பொஸ்பரஸ் உங்களுக்கு தெரியும், இதை எழுதுங்க. சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் தெளிவான விடையாக இருக்கும். அதே நேரம் வேறு வளர்ச்சி குறையும். பொட்டாசியம் இதர குறைபாட்டு அறிகுறி இலை விளிம்புகள் நுனிகள்ல இலையம் இறந்து காணப்படும். கந்தகத்தில் இலைகள்ல இப்படி சமாந்தரமாக நரம்புகளுக்கு இடையில இந்த மஞ்சள் நிறம் வெண்பச்சை தோன்றும். இரும்பினால ஏற்படுத்தப்படுவது, இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் வந்தால் அது இரும்பிட குறைபாடாக இருக்கும். அடுத்தது கல்சியம் இலை நுனி கருகுதல், தொடர்ந்து கேள்விக்கு வார பகுதி. இலை நுனி கருகுகின்ற பகுதியாக இருக்கும். அடுத்ததாக இதுல பார்த்தோம்னா நாகம் உங்களுக்கு தெரியும், இலைகள் தடிப்படைவதற்கு காரணமானது. மக்னீசியம் முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய், நைதரசனுக்கு ஒப்பானது முதிர்ந்த இலைகள். அப்ப இளம் இலைகள்ல வெண்பச்சை நோய் வருமாக இருந்தால் அது இரும்பு. எனவே இந்த அட்டவணையை தொடர்ந்து வரான கேள்விகள் மூலமாக ஓரளவு நாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளேலும். நீரில் கரையும் இயல்புடைய விட்டமின் B,C, நீரில் கரையக்கூடியது விட்டமின் B,C ஆக இருக்கிறது. நீரில் கரையாத இயல்புடைய விட்டமின்கள் எட்டக்கண்டு நாங்கள் குறிப்பாக சொல்வோம் ADEK என்று நாங்கள் அழைப்போம். குறைபாட்டு அறிகுறிகள் விட்டமின் A குறைபாடு, இதுல நாங்க மாலை கண், பீட்டோ புள்ளி, தோல்ல கொப்பளங்கள் தோற்றமளித்தல், இது என்புரிக்கி நோய் குறிப்பிடலாம். முதிரா புள்ளை பிறப்பு, இதுக்கு ஸ்கேவி முரசு கரைதல், இந்த விடயங்களை நீங்க குறிப்பிட முடியும். அடுத்ததாக பாருங்க, பின்வரும் பயன்கள் கிடைக்க பயன்படுத்தக்கூடிய விட்டமின்கள். கல்சியம் பொஸ்பரஸ் அகத்துறிஞ்சல்களை கட்டுப்படுத்துதல். எனவே இந்த விட்டமின் தொடர்பாக அப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த அயன்களை அகத்துறிஞ்சிரத்துல ஒரு விட்டமின் என்ன செய்து காரணியாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக நாங்க பார்த்திருக்கிறோம் விட்டமின்கள் அகத்துறிஞ்சல்ல. ஓகே, எனவே விட்டமின் D தொடர்பாக நாங்க பார்க்கின்ற போது இந்த தொழிலை பார்த்திருக்கிறோம். கல்சியம் பொஸ்பரஸ் அகத்துறிஞ்சலை கட்டுப்படுத்துகிறது விட்டமின் D. விட்டமின் டி. எனவே விட்டமின் டி இருந்தா தான் இந்த அயன்கள் எங்களோட உடம்புக்குள்ளுக்கு என்ன செய்யும், பெற்றுக்கொள்ளப்படும். இந்த விட்டமின் இல்லை என்று சொன்னா இவை இருக்காது. அதனாலதான் இந்த விட்டமின் டி குறைபாட்டு அறிகுறியும் இந்த கல்சியம் பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறியும் இந்த என்புரிக்கியாக காணப்படுகிறது. என்புரிக்கி ரிக்கெட்ஸ் எனப்படுகின்ற என்புரிக்கி நோய் காணப்படுகிறது. மேலதிகமாக ஒரு 5 minutes எடுத்திருக்கிறேன், சரியா? அடுத்தது தோலின் ஆரோக்கியத்துக்கும் பல்மிளிரி உருவாகுவதற்கும் காரணமாக இருக்கின்ற விட்டமின்கள். ஓகே, தோல் ஆரோக்கியம் தொடர்பாக நீங்க இதுல பார்க்கலாம். தோலினுடைய ஆரோக்கியமாக இருப்பதற்கு விட்டமின் ஏ காரணியாக இருக்கிறது. அடுத்தது தோலினுடைய ஆரோக்கியம் தொடர்பாக இன்னும் ஒரு விட்டமின் நாங்க பார்த்திருக்கிறோம். ஓகே, தோல் ஆரோக்கியம் இங்க இருக்குது பாருங்க, விட்டமின் பி. எனவே சுருக்கமாக இவற்றை நாங்க பார்க்கலாம். அடுத்தது செவ்வன்பு மச்சை உருவாக்கம், இது ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் கேள்விகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். ஓகே, செவ்வன்பு மச்சை உருவாக்கத்திற்கு தேவையானது விட்டமின் பி ஆக இருக்கிறது. எனவே இந்த கேள்விகளை செய்தால் போதும், நிச்சயமாக எங்களுக்கு நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்குள்ள நாங்கள் இந்த டார்கெட்டை முடித்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க, குருதி உறைதலை தடுத்தல். அப்ப இது என்ன குறைபாடு? விட்டமின் கே குறைபாடு. பெரிபெரி குருதிச்சோகை, இது விட்டமின் பி குறைபாட்டு அறிகுறியாக இருக்கும். இது விட்டமின் கே குறைபாட்டு அறிகுறி. எனவே அன்பான மாணவர்களே, இலகுவான விடயம்தான் இந்த அழகு, சிம்பிளான விஷயம். இந்த கேள்விகளை பிரிண்ட் எடுக்கதாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்க. ரெக்கார்ட் நான் அனுப்பி வைப்பேன், கொஞ்சம் நேரத்தையில இதை பார்த்து இந்த ஆன்சர்களை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது மற்றும் ஒரு விடயம், பரீட்சை இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே, சரியா? பரீட்சை எப்ப நடக்கலாம்? மண்டே, நாளை அல்லது மறுநாள் நடக்கலாம். எனவே இது அறுவடை. என்ன, ஒரு 6 நாள் நீங்க நேற்று படிச்சிருக்கிறீங்க, 6 நாள் இந்த அழகு படிச்சிருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி இந்த அழகு படித்திருக்கா விட்டாலும் பரவாயில்லை, என்ன போதுமான அளவு தெளிவாக அழகாக படித்திருக்கிறோம். பல கேள்விகள் செய்திருக்கிறோம். பாடசாலைகளில் பிரத்திய வகுப்புகளில் வரான வாய்ப்புகள் கிடைத்திருக்காது, எனவே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் ஒன்று இருக்கிறது. எனவே தயாராகிக் கொள்ளுங்கள், சிறந்த புள்ளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எதிர் வருகின்ற புதன் வியாழன் ஆகிய தினங்கள்ல இருந்து அதன் பிறகு நாங்க
பார்க்க இருக்கின்ற அலகு யூனிட் 2 என்ற இந்த அலகு பார்க்க இருக்கிறோம். ஓகே, யூனிட் 2 பிரதானமான அலகு பிசிக்ஸ் அலகு. எனவே ஏதாவது கருத்துக்கள், டவுட்டுகள் உங்களோட அடுத்தது மிக முக்கியமான விடயம், இந்த அலகு நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், ஸ்கூல்ல பிரத்திய வகுப்புல படிச்சிருக்கலாம். இப்ப நான் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறேன். குறிப்பாக இந்த அலகுல மாத்திரமல்ல, ஒரு சயின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். எனவே அந்த கருத்துக்களையும் சொல்லுங்க, சரியா? நல்ல விடயங்களையும் சொல்லுங்க. அதே நேரம் ஏதாவது திருத்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கலாம். நம்மட டார்கெட் உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்க ஒரு 6 மந்த் என்று ஒதுக்கி இருக்கிறோம். அந்த 6 மந்த்ல நான் நினைக்கிறேன் அநேகமாக பரலலாக 2 விடயம் போகும். ஒன்று கிரேட் 10க்குரியதும், அடுத்தது கிரேட் 11க்குரிய விடயங்கள் இந்த 6 மந்த்ல போய்கொண்டிருக்கும். நீங்க விரும்பிய அந்த பகுதிகளில் இணைந்து கொள்ள முடியும். ஓகே, எனவே இந்த ஸ்பீடில் இந்த ஸ்பீட்ல நாங்கள் கொஞ்சம் போக வேண்டியிருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும் சிலபஸ் நாங்கள் நன்றாக கம்பேக்ட் பண்ணி குறைந்த நேரத்துக்குள் அதிக அளவான விடயத்தை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. எனவே நிச்சயமாக ஒரு சிறந்த பெறுபேற்றை பெறுவதற்கான அழகான வழிகாட்டல் தொடர்ந்து வழங்கப்படும். கூடுதலாக நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்விகளில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுப்போம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எதிர்வரும் பரீட்சையில பாஸ் பேப்பர் கேள்வி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் அந்த கேள்வி வரும். அந்த பரீட்சை முடிந்ததும் அதை நான் விளங்கப்படுத்துவேன். எனவே அது வேறு வகுப்பாக நடைபெறும். எனவே சந்தேகங்கள், ஏனைய தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக தயவு செய்து எனது வாட்ஸ்அப் இலக்கத்தில கண்டக்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரீட்சைக்கு தயாராகவும். ஓகே, மீண்டும் இந்த வகுப்பு எதிர்வரும் புதன்கிழமை இடம்பெற இருக்கிறது. சில நேரம் பரீட்சை டியூஸ்டே நடைபெற்றால் அந்த டியூஸ்டே இதுக்கான பரீட்சைக்கான விளக்கு வகுப்பு நடைபெறும். எனவே ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்புகளில் சந்திக்கலாம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஆஃப்டர்நூன்.